இப்பதான் நம்ம சேனலுக்கு முதல் முறையா வரீங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானை அழுத்தி ஆல்னு கொடுத்துக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோ தினமும் உங்களுக்கு கிடைக்கும். சரி வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம். அது ஒரு மாலை நேரம். வரப்பின் மீது அமர்ந்திருந்த செல்வத்தின் கையில் மகன் முகிலன் எழுதிய கடிதாசி. முகிலன் முதுநிலை படிப்பிற்கான பணத்தை அனுப்பும்படி கேட்டு கடிதம் எழுதியிருந்தான். அதை படித்த செல்வம் மகனின் படிப்பிற்காக வைத்திருந்த 1 ஏக்கர் நிலத்தையும் அடமானம் வைத்து விட்டான். பற்றாக்குறைக்கு மனைவியின் தாலிச்சேனையும் விற்று படிக்க வைத்தான். இப்பொழுது முதுநிலை படிக்க வைக்க ஆசை இருந்தாலும் கையில் பணம் இல்லாததால் என்ன செய்வதென்று தெரியாமல் நிலத்தை வெறிக்க பார்த்து கொண்டிருந்தான். பயிர்கள் அனைத்தும் அன்னையின் அரவணைப்பிற்காக ஏங்கும் சவளை பிள்ளைகளைப் போல மழைக்காக ஏங்கி வாடி கிடந்தன. செல்வத்தின் அப்பா இவனுக்காக விட்டு சென்ற 1 ஏக்கர் நிலமும் வானம் பார்த்த பூமியாக இருந்தது. காலநிலை மாற்றத்திற்கு அவனும் பலிகடாகியிருந்தான். மண்ணை வாழ வைக்கும் விவசாயிக்கு இது ஒன்றும் புதிதல்ல. போன வருடம் மழையாக பொழிந்து செல்வத்தின் பயிர்கள் அறுவடைக்கு நின்றிருந்த நிலையில் வெள்ளத்தில் மூழ்கி வீணாய் போயின. இந்த வருடமோ மழையே பெய்யாமல் வறண்ட பூமியாய் பயிர்கள் வாடி கிடக்கின்றன. அன்றாட வாழ்க்கையை ஓட்டவே சிரமப்பட்ட செல்வத்துக்கு இந்த கடுதாசியில் இருந்தது இடியாய் இறங்கியது. என்ன செய்வது என்று யோசித்தவனுக்கு சட்டென்று உதித்தது மனோகரனின் ஞாபகம். அவனிடம் கேட்டால் என்ன? மனோகரன் 10ஆம் வகுப்பு வரை இவனுடன் படித்தவன். அதற்கு மேல் படிக்க இந்த ஊரில் பள்ளிக்கூடம் இல்லாததால் பட்டினத்திற்கு அவன் அப்பா கூட்டிச் சென்ற நிலையில் அங்கேயே செட்டில் ஆகிவிட்டான். மனோகரன் படிப்பில் கெட்டி. ஆனால் செல்வத்துக்கோ படிப்பு ஏறவில்லை. 10ஆம் வகுப்பில் ஃபெயில் ஆன நிலையில் அவன் அப்பாவுடன் சேர்ந்து விவசாயத்தில் ஈடுபட்டான். ஒரு சமயம் மனோகரனின் அப்பாவிற்கு தொழிலில் நஷ்டம் ஏற்படவே அவனின் மேற்படிப்புக்கு பணம் கட்டாத நிலையில் செல்வத்திடம் அதை கூறினான். செல்வம் தான் தன்னுடைய 1 ஏக்கர் நிலத்தை அடமானம் வைத்து பணம் கொடுத்து உதவினான். அதற்கு பின் அவன் நிலத்தை மீட்டு தந்திருந்தாலும் ஓயாமல் இவன் செய்த உதவியை நன்றியுடன் நினைவு கூர்ந்தான். செல்வமும் இதில் என்ன இருக்கிறது என்று கூறி அவன் வாயை அடைத்து விடுவான். இப்பொழுது அவனிடமே கேட்கலாம் என்று முடிவெடுத்து வீட்டை நோக்கி நடந்தான். வீட்டிற்குள் நுழைந்தவன் தன் மனைவி அன்னம்மாளிடம் தான் மறுநாள் காலை பட்டணம் போவதாக கூறிவிட்டு சாமி ரூமில் இருந்த தன் பழைய பெட்டியை எடுத்து மனோகரன் எப்பொழுதோ எழுதிய கடிதாசியை தூசி தட்டி எடுத்து அதிலிருந்த முகவரியை படித்துவிட்டு அதனை தன் சட்டை பையினுள் வைத்து கொண்டான். மறுநாள் அதிகாலையிலேயே முதல் பஸ்ஸை பிடித்து பட்டணம் சென்றவன் எப்படியோ அந்த முகவரியை தேடி கண்டுபிடித்து விட்டான். அரண்மனை போன்ற வீடு. அதன் இருபுறமும் பூச்செடிகள், பெரிய கேட், பார்க்கவே மிகவும் பிரம்மாண்டமாக இருந்தது. இவற்றையெல்லாம் பார்த்தவனுக்கு உள்ளே போகலாமா வேண்டாமா என்று தயங்கி நின்றான். பின்னர் தைரியத்தை வரவழைத்து கொண்டு உள்ளே சென்றான். அழுக்கு வேட்டியும் கசங்கிய சட்டையும் தோளில் துண்டுடன் நின்றிருந்த தன் நண்பனை கண்டதும் ஓடி போய், டே செல்வம், எப்படா வந்த, எப்படா இருக்க என்று ஆற தழுவி கொண்டான் மனோகரன். பின் வீட்டிற்குள் அழைத்து சென்றான். பளபளவென்று இருந்த மார்பிள் தரைத்தளத்தையும் மேலே இருக்கும் அலங்கார விளக்குகளையும் பிரமிப்புடன் பார்த்தவாறு நின்றிருந்த செல்வத்தை, வாடா வந்து உட்காரு என்று சொல்லி சோஃபாவில் அமர வைத்தான். கண்மணி, கண்மணி, இங்க வந்து பாரு யார் வந்திருக்காங்கன்னு என்று உள்ளே இருந்த தன் மனைவியை அழைத்தான். இதோ வர்றங்க என்று குரல் கொடுத்து கொண்டே வந்தவளிடம், நான் அடிக்கடி சொல்வேன்ல, என் நண்பன் செல்வம் இவன்தான் என்று அறிமுகம் செய்து வைத்தான். இவன் இல்லைன்னா நான் இப்படி படிச்சு பெரியாளா இருக்க முடியுமா என்று கூறினான். இதை கேட்ட கண்மணி, இதைத்தான் நீங்கள் லட்சம் தடவைக்கு மேல சொல்லியிருப்பீங்களே என்றவள் செல்வத்தை பார்த்து, வாங்கண்ணா, எப்படி இருக்கீங்க, வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்காங்களா என்று நலம் விசாரித்து விட்டு, இருங்கண்ணா, நான் போய் உங்களுக்கு குடிக்க ஏதாவது எடுத்து வரேன் என்று கிச்சனை நோக்கி சென்றாள். அப்புறம் வேற என்ன விஷயம் என்ற மனோகரன், உன்னை பார்த்து எத்தனை வருஷமாச்சு, நான் எத்தனை தடவை வீட்டுக்கு வாடா வாடான்னு கூப்பிட்டு இருக்கேன். என் கல்யாணத்துக்கு, என் பசங்க காது குத்துக்குன்னு எப்பயாவது வந்தியா? அப்பெல்லாம் வராதவன் இப்போ வந்திருக்க என்றதும் செல்வத்திற்கு சுருக்கென்று இருந்தது. பணத்திற்காகத்தான் வந்திருக்கிறோம் என்று தெரிந்தால் தன்னை பற்றி நண்பன் என்ன நினைப்பான்? தன்னை உயர்வாக நினைத்து கொண்டிருக்கும் இவனிடம் எப்படி பணம் கேட்பது? அது தன் தன்மானத்திற்கு இழுக்கல்லவா என்று கருதிய செல்வம் வேறு ஏதாவது ஒரு வகையில் ஏற்பாடு செய்து கொள்ளலாம் என்று எண்ணினான். மனோகரனை பார்த்து, சும்மாதான்டா, என் மகன் முகிலன் பட்டணத்துல படிக்கிறான்ல, அவனை பார்க்க வந்தேன். அப்படியே உன் ஞாபகம் வந்தது, உன்னையும் பார்த்துட்டு போலாம்னு என்று மழுப்பினான். கையில் காசு இல்லாவிட்டாலும் செல்வமும் செல்வந்தனே. தன்மானத்தில் பணத்துக்காக தன் நண்பனை பார்க்க வந்திருந்தாலும் ஆனா அவருக்குள்ள இருந்த தன்மானம் அவர் அந்த பணத்தை கேட்க அவர் விரும்பல. இந்த கதை உங்களுக்கு நிச்சயம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த கதையை பத்தின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல எழுதுங்க. இந்த கதையை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு கட்டாயம் ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற கதைகளை கேட்க நமது கதைகளின் ராணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.